ஒரு மனிதர் காட்டில் ஒரு கல் எறிகிறார். அந்த கல்லோட மரத்தில் பட்டு அந்த சத்தத்தை கேட்டு ஒரு மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த மான் வாயில் இருந்த புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு நாலா பக்கமும் பார்க்குது. ஏதோ சத்தம் வருதுன்னு கேட்டு அது பதுங்கி அது பாட்டுக்கு நடந்து காட்டுக்குள்ளே ஓடிடுது. ஆனால் அதே காட்டுக்குள்ளே ஒரு பன்றி இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டு ஓவர் ரியாக்ட் ஆகி தன்னோட கோவத்தை எக்ஸ்போஸ் பண்ணுது. அங்கே இருக்கிற கிளைகளெல்லாம் ஒடிச்சு எல்லா வேலையும் பண்ணுது. அதை பார்த்த ஒரு வேடன் அதில் ஒரு அம்பை எறிகிறாரு. அது அந்த பன்றி மேலே பட்டு அது இறந்துருது. அந்த பன்றி இறந்ததுக்கு காரணம் அந்த கல்லா இல்லை அந்த பன்றி செஞ்ச ஓவர் ரியாக்டிங்கா? இதுதான் ஆங்கிலத்தில் ஃபாஸ்டிங்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நாமும் மனிதர்களும் வாழ்க்கையில் இதை தான் பண்ணுறோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓவராக ரியாக்ட் பண்ணுறோம். ரெஸ்பாண்ட் பண்ணணுமே தவிர ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. நம்ம தான் நம்மளுடைய மைண்டை ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்ட்ரெஸ்னால தான் நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் ஓவர் ரியாக்ட் ஆகி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறோம். நம்ம எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணணுமே தவிர ரியாக்ட் பண்ணக்கூடாது.